ஹரி ஓம். மக்களே, நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சௌக்கியங்களா? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். அடியேன் யோகரத்னா ரவி. இன்றைக்கு ஒரு அற்புதமான காணொளி. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பழங்களை பத்திலாம் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம பீஸ் ரவி டிவில பழங்களுடைய மருத்துவ பலன்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். மேற்கொண்டு பார்ப்போம். பட் இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாட்டு மருந்து சப்ஜெக்ட் உள்ளே கொஞ்சம் போவோம் நம்ம. இன்னைக்கு அற்புதமான காணொளி முகம் மற்றும் வாய். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்த எபிசோட்ல வேற வேற நாட்டு மருந்துகள்லாம் எந்தெந்த பகுதிக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றதையும் விளக்கமா உங்களுக்கு கொடுக்க போறேன். இப்போ இன்னைக்கு பாத்தீங்க, ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாள்ல கொடுத்தோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். சரிங்களா? அதனால இன்னைக்கு முகம் மற்றும் வாய் இதை மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அடியனை பத்தி ஏற்கனவே முன்னுரையில பழங்கள் விஷயத்துலதான் நம்ம சொல்லும் போது என்னை பத்தி சொல்லியிருக்கேன். அடியனை பத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்புறேன். அடியன் பேர் ரவி, யோக ரத்னா, யோக சிரோமணி, யோக வல்லபா, யுவஸ்ரீ. கடந்த 1987 வருடத்துல இருந்து யோகா பயிற்சி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இங்க சென்னையில யாருக்காவது கிளாஸ் தேவைப்படுதுன்னா அடியனை 9840104526 என்ற கைபேசி எண்ணுக்கு கால் பண்ணுங்க. உடனே நான் உங்க இல்லத்திலேயே உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவேன். வீட்டுல, ஆபீஸ்னா ஆபீஸ், கம்பெனினா கம்பெனி, எங்க வேணாலும் சொல்லுங்க, எடுக்கிறேன். குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை ஒரு 100 வயதா இருந்தாலும் பரவாயில்ல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உடல்ல கொஞ்சம் ஏதாவது பாதிப்பு இருக்கவங்களா இருந்தாலும் சொல்லுங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கலாம். அவங்கள அப்படியே விட்டுற வேணாம். யோகா எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதை பாத்தீங்கன்னா 1987 இருந்து இந்தியா மற்றும் பல பிற நாடுகளிலும் நான் யோகா பரப்பியிருக்கேன். அதாவது ஆஸ்திரேலியா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, இட்டலி, பிரான்ஸ், பெல்ஜியம், ஹாலந்து போன்ற நாடுகள் எல்லாம் பரப்பியிருக்கேன். மேலும் உலக நாட்டில இருந்து பல பேரும் யோகா பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேருக்கு பரப்பிட்டு தான் இருக்கும், இன்னும் பரப்பிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உலக அமைதி காப்பாளர், வேர்ல்டு பீஸ் மேக்கர். இந்த உலக அமைதி பிரயாணத்துல பாத்தீங்கன்னா நான் சைக்கிள்லயே மிதிவண்டியில ஒரு 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல இந்தியாவில் 1985 இருந்து பயணித்திருக்கேன். உலகம் வெப்பமயமா ஆகக்கூடாது, போர் இல்லா உலகம், அணு ஆயுத ஒழிப்பு, குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது, மேலும் கல்வி, மருத்துவம், சுகாதாரம், பல பல சப்ஜெக்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு தான் இந்த பயணமே மேற்கொண்டு இருக்கேன். அது இல்லாம ஒரு 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல இருசக்கர வாகனம், மோட்டார் சைக்கிள்லயே பயணிச்சிருக்கேன். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள்லயே சென்னையில இருந்து மகா கும்பமேளா நடந்தது இல்லைங்களா? 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் அந்த மகா கும்பமேளாவுக்கு. அடியன் இங்க இருந்து 10 மாநிலங்களில் 5100 கிலோமீட்டர் பயணித்து வந்திருக்கேன். அப்போ சென்று வந்த இந்த தீர்த்தம் தான் இது. இந்த தீர்த்தத்தை எல்லாருக்கும் தெளிக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிக்கங்க, இமேஜின் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாருக்கும் அது கொடுக்க முடியாது இல்லைங்களா? அதனால கொடுத்த மாதிரி நீங்க இந்த காணொலி மூலியமாவே இதோட பயன் பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், கிட்டும். இல்லைன்னா நீங்க இதை பார்த்திருக்க மாட்டீங்க. சரிங்களா? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இதுல இந்தாங்க மகா கும்பமேளாவோட அற்புதமான ஒரு தீர்த்தம் திருவேணி சங்கம்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. சரிங்களா? எல்லாருக்கும் இது கிடைக்கட்டும். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கிறீங்க. சந்தோஷம். மேலும் உங்களுக்கு எந்த ஒரு குறை இருந்தாலும் சரி, கவலையே படாதீங்க. இந்த வேலை பாருங்க, இந்த வேலை பாருங்க. பார்த்துட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டை முருகனுக்கு அரோகரா, சிங்காரவேலருக்கு அரோகரா. இப்படி முருகனை எப்படியெல்லாம் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் சொல்லி வழிபடுங்க. முருகனுக்கு அரோகரா. நீங்க டிப்ரெஷன்ல இருந்தாலும் சரி, ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்ல மனசுல ஏதாவது கவலை இருந்தாலும் சரி, எந்த விஷயமான எதுவாக இருந்தாலும் இந்த வேலை எப்பவுமே ஃபீல் பண்ணுங்க. இதை பார்த்தவங்க எல்லாம் காணொலியே பல பேருக்கு பகிருங்க. அதனால அவங்களும் பயனடையட்டும். சரிங்களா? முருகப்பெருமான் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஓகேங்களா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நம்ம நேரடியா நம்ம காணொலி உள்ள போவோம். முகம் மற்றும் வாய் இது சம்பந்தப்பட்டத சப்ஜெக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத அந்த மருத்துவ குறிப்பை உங்களுக்கு அப்படியே நான் சொல்றேன். அதை அப்படியே வாசிக்க போறேன். வாசிக்கும் போது நீங்க அப்படியே கேளுங்க. கேட்டு பயனடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பிறருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்துட்டு அவங்களும் பயனடையணும். இதுல என்னன்னா பல பல பேர் இது மூலியமா பயனடையணும்ன்றதுதான் நம்மளோட குறிக்கோளே. அதனால நான் தேடி தேடி பிடிச்சி ஒரு சில குறிப்பெல்லாம் எடுத்து உங்களுக்காக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனாலதான் பாருங்க, இன்றைய தேதியில நம்ம முகம் மற்றும் வாயை பற்றி
நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல முகம் மற்றும் வாய். ஓகே. முகத்தில் தோன்றும் கட்டிகளுக்கு முன்காலத்தில் புற்றுமண் பூசும் வழக்கம் இருந்திருக்கிறது. தற்போது பவுடர் பூசுவதால் சருமங்களில் தங்கி தேவையற்ற அழுக்குகளை கொடுக்கிறது. எனவே முகத்தை அடிக்கடி கழுவி சுத்தம் செய்வது அவசியம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புற்றுமண், இந்த பாம்பு புத்து, அதை கரையான் பண்ணி புத்து இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த புற்றுமண்ணை தான் எடுத்து பூசுவாங்க. இப்பெல்லாம் வந்து என்னென்ன பவுடர்லாம் நம்ம பூசுறோம் புரியுங்களா? இதனால வந்து அது அப்படியே தேங்குதுன்றாங்க. அதனால அடிக்கடி வந்து முகத்தை வந்து தண்ணீர் போட்டு நல்லா கழுவணும். ஓகேங்களா? முகப்பருவுக்கு நிவாரணம் இப்போ படிக்க போறோம். முதலில் முகத்தில் இருக்கின்ற செபாஷியஸ் சுரப்பிகளில் இருந்து சுரக்கும் சீபம் என்னும் எண்ணெய் கசிவு முகத்தோலின் மீது படிவதால் பலவிதமான ரசாயன மாற்றங்களுக்கு உட்பட்டு அவை முகப்பருவாக மாறுகிறது. நவநாகரிக உணவான ட்ரை ஃப்ரூட்ஸ்களை தவிர்க்க வேண்டும். இரண்டு, முகப்பரு இருந்தால் உடனே கிள்ளி எறிந்துவிட விரல்கள் முயற்சிக்கும். கிள்ளினால் பெரும் விளைவுகள் உண்டாகும். அதாவது முகப்பருவு இருந்ததுன்னா அதை கிள்ளனம் போல இருக்கும். கிள்னாக்கா நீங்க வந்து அது மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கும். முதலில் புதினா இலைகளை அரைத்து தடவுங்கள். புதினா, நம்ம புதினா சமையல்ல சேர்த்துக்கிறோம்ல, அந்த புதினா தான். புதினாவை நல்லா அரைத்து தடவுங்கள். மூன்றாவதாக வேப்பிலை. வேப்பிலைங்க, நம்ம நீமு வேப்பிலை. வேப்பிலை பொடியுடன் மஞ்சள் தூள், சந்தனம் சேர்த்து நீர் விட்டு குழைத்து பருக்களின் மீது பூசி வரலாம். பாருங்க, வேப்பிலை, மஞ்சத்தூள், சந்தனம், இவ்வளவுதாங்க. அதுல கொஞ்சம் நீர் விட்டு நல்லா அரைத்து அதை அப்படியே எடுத்து நீங்க அந்த பருக்கள் மேலாம் வந்து பூசலாம். நான்காவது, வேப்பிலை பொடி, புதினா பொடி, துளசி பொடி இவைகளை தலா 10 கிராம் அளவு எடுத்துக்கொண்டு மிதமான சுடு தண்ணீரில் மேற்கொண்ட பொடிகளை சந்தனம் போல் குழைத்து முகத்தில் தடவும். கண்களுக்கு அடியில் கண்டிப்பாக தடவக்கூடாது. 15 நிமிடங்கள் கழித்து முகத்தை குளிர்ந்த தண்ணீரில் கழுவி விடவும். தொடர்ந்து 4 அல்லது 5 நாட்கள் செய்தால் பருக்கள் மறையும். 5வது குறிப்பு, அருகம்புல் பொடி, குப்பைமேனி இலை பொடி இரண்டையும் சம அளவு பருக்களின் மேலே மருந்து போல் இரவில் போட்டு காலை அலம்புங்கள். தொடர்ந்து 2-3 நாட்கள் செய்தால் பரு மறையும். ஒரு 2-3 நாட்கள் ட்ரை பண்ணுங்க. அருகம்புல் பொடியும் குப்பைமேனி பொடியும் இரண்டையும் சம அளவு பருக்களின் மேலே மருந்து போல் இரவில் போட்டுட்டு காலையில அலம்பிடணும். அவ்வளவுதாங்க. தொடர்ந்து 2-3 நாட்கள் செய்தால் அவ்வளவுதான், பருவே இல்லாம போயிடும். நீங்க அதை போட்டு கிள்றது, அப்படி எடுக்கிறது, இப்படி எடுக்கிறது அப்படின்னா வீங்கிய முகமே வந்து அதுல மார்க்கா ஆயிடும். சரிங்களா? அதனால வந்து முகத்துல எல்லாம் நகம்லாம் வந்து படக்கூடாது. இன்னும் கேட்டா கழுத்துக்கு மேல கையே போகக்கூடாது. சரிங்களா? சில பேர் இப்படின்றதா அப்படின்றதா, மூக்கு இது பண்றதா, வாயை இது பண்றதா, மூக்கு மேல அப்படி இப்படி பண்றதா, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அடுத்து 6வது, அருகம்புல் சாற்றுடன் சிறிதளவு பன்னீர், பப்பாளி பழம் சேர்த்து பிசைந்து முகத்தில் தடவி உலர்ந்தவுடன் கழுவி வர வெயிலால் ஏற்பட்ட கருமை அகன்று முகம் பளபளப்பாகும்.
மேற்படிக்குரிய கலவையை அரைத்து வடிகட்டி பருகி வர சிறுநீரக நோய்கள் குணமாவதுடன் உடலும் முகமும் அழகு பெறும். பாருங்க, அருகம்புல், அது கூட வெறும் பன்னீர், அப்படியே பப்பாளி பழம் சேர்த்து பிசைஞ்சு இதெல்லாம் வந்து தடவி வரணும். அது இல்லாம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான இல்லைங்க. அருகம்புல் நம்மளுக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கும், பப்பாளியும் கிடைக்கும். அப்புறமா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? 7வதாக ஊமத்தம்பூவை கசக்கி பருக்களின் மீது பற்று போடலாம். எலுமிச்சம் இலையை மட்டும் அரைத்து பூசலாம். சரிங்களா? 8வது குறிப்பு, ஜாதிக்காய், சந்தனம், மிளகு இவை 3ஐயும் சம அளவு எடுத்து அரைத்து முகத்தில் பூசினால் பருத்தொல்லை போகும். சிலர் வெள்ளை பூண்டை மட்டும் அரைத்து பூசுவார்கள். 9வது குறிப்பு, தேன் மெழுகையும் சர்க்கரையும் சேர்த்து குழைத்து அதை முகப்பருவுகள் மீது இட்டு வர விரைவில் அவை மறைந்தே விடும். முகம் பொழிவு பெறும். அதாங்க, தேன் மெழுகும் சர்க்கரையும் சேர்த்து குழைத்து அதை முகப்பருக்கள் மீது இட்டு வர விரைவில் அவை மறைந்துவிடும். முகம் பொழிவு பெறும். நல்லா ஷைனிங் ஆயிடும். சரிங்களா? இவ்வளவு குறிப்புங்க இருக்குங்க. இதுல நீங்க எதையாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்து 10வதாக வாரம் 1-2 நாட்கள் அகத்திக்கீரையை உணவில் சேர்த்து வந்தாலும் தினசரி ஒரு துண்டு பப்பாளி பழம் சாப்பிட்டாலும் முகம் வசீகரம் அடைந்து பரு தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அகத்திக்கீரை எங்க நிறைய பேர் கீரை வாங்குறோம், வாங்கி அகத்திக்கீரையை மாட்டுக்கு கொடுக்குறோம், எல்லாம் பண்றோம். ரைட்டு, பாருங்க, மாடு ஹெல்த்தியா இருக்கு. அதே மாதிரி நம்மளும் வந்து அதை வந்து உணவுல சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அதனால அகத்திக்கீரையை உணவுல சேர்த்துக்கோங்க. பப்பாளியும் அப்பப்போ சாலட் மாதிரி அங்கங்க விற்கிறாங்க பாருங்க, சாப்பிடுங்க பப்பாளியை. 11வதாக துளசி 4 இலை, வேப்பந்தளிர், கடலை மாவு 1 தேக்கரண்டி, எலுமிச்சை சாறு 1/2 தேக்கரண்டி கலந்து அரைத்து கொள்ளுங்கள். இந்த விழுதை பருக்களின் மீது போட்டு 5 நிமிடம் கழித்து மிதமான சுடு தண்ணீரில் கழுவுங்கள். தோல் மிருதுவாகி பருக்கள் மறையும். என்னங்க, ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாமே. 12வதாக நாட்டுக்கோழி முட்டையின் வெள்ளை கருவுடன் நல்லெண்ணெய் சேர்த்து பருக்கள் மீது தடவலாம். நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டையை, அதாவது சில பேர் வந்து வெள்ளை முட்டையை கலர் போட்டு நாட்டுக்கோழின்னு விற்பாங்க. நீங்க நாட்டுக்கோழி முட்டை எங்க கிடைக்குதுன்னு பார்த்து அதை தான் வந்து நீங்க வாங்கணும். சரிங்களா? கிராமத்துலலாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஆனா கிராமத்துலலாம் பாத்தீங்கன்னா, நானும் நிறைய கிராமம் போவேன். ஆதி காலத்துல எல்லாரும் எல்லாம் யூஸ் பண்ணிதான். இப்ப கிராமத்துல போனா கீழநெல்லி மலையுது, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி இருக்கு, அருகம்புல் இருக்கு, எது இருக்கு அது இருக்கு. ஆனா எதையுமே பயன்படுத்த மாட்டாங்க. பக்கத்திலேயே இருக்குது, பயன்படுத்த மாட்டாங்க. வெறும் மருத்துவர்கிட்ட தான், மருத்துவர்கிட்ட போலாம். ஆனா மருத்துவர்கள் தான். நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு அங்க போறோம். ஆனா இதெல்லாம் வந்து அன்றாட நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கு. பப்பாளி மரம் அப்படியே வளர்ந்து இருக்கும். பப்பாளி எடுத்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் பக்கத்திலேயே கிடைக்கும் போது அது மேல ஒரு விருப்பம் இல்லாம போயிடுது. அதுதான். சோ இந்த குறிப்பை பார்க்கும்போது எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அடுத்து இப்ப வந்து நம்ம முகத்தை பத்தி பார்த்தோம், இந்த பருக்களை பத்தி பார்த்தோம், முகம் பொலிவு எப்படி எல்லாம் அடையும் அப்படின்றத பார்த்துட்டோம். அப்புறம் அந்த கருமையான முகம் இருக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன பண்ணலான்றத பார்த்துட்டோம். அடுத்து வந்து இப்போ வாய். வாய் என்பது சுவை அறியும் இடம். இங்கு உமிழ்நீர் கோலம் பக்கத்திற்கு 2ஆய் நாவினடியிலும்
தாடையுள்ளும் காதை அடுத்தும் உள்ளன. வாய் அசை போடுவதுடன் வசைப்பாடும் மொழியின் பிறப்பிடமும் ஆகும். வாய் வெறும் அசை மட்டும் சாப்பிடுறது மட்டும் இல்ல, வேற என்ன சொல்லுது? அசைப்பாடும் வசைப்பாடும் மொழிகள். ஓகே. வாயில் நாற்றம் என்றால் வயிற்றின் கோளாறும் வயிற்றினுள்ளும் புண்ணிருக்கும் என்று கூறலாம். எனவே நிவர்த்தியும் பார்ப்போம். அதாவது வாயில் நாற்றம் அடிக்குதுன்னா, அந்த பேட் ஸ்மெல் சொல்லுவாங்க வருதுன்னா, வயிற்றுலயும் கோளாறு இருக்கும். ஸோ அதனாலதான் அது நம்மளுக்கு வாய் வழியா தெரியுது, உணர்றோம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது போட்டிருக்காங்க. 1. வேப்பிலையை காய போட்டு தூள் செய்து 3 அல்லது 4 துளி எலுமிச்சை சாறு விட்டு தண்ணீரில் கரைத்து வாய் கொப்பளிக்க வாய் துர்நாற்றம் மாறும். அடுத்து 2வதாக, தேங்காய் பாலில் மாசிக்காயை அரைத்து உட்கொண்டு வந்தால் வாய்ப்புண் தொண்டை புண் குணமாகும். தேங்காய் பால்ல மாசிக்காயை அரைத்து உட்கொண்டு வந்தால் வாய்ப்புண் தொண்டை புண் குணமாகும். அடுத்து 3வதாக, அகத்திக்கீரையை உண்டு வர வாய்ப்புண் வராது, ரத்த கொதிப்பு கட்டுப்படும். பாருங்க, அகத்திக்கீரையில அவ்வளவு பவர் இருக்கு. ஸோ அகத்திக்கீரையை தயவு செய்து சாப்பிடுங்க. 4வதாக, அத்தி கொழுந்தை அதிகாலையில் ஒரு பிடி மென்று தின்றால் வாய்ப்புண் ஆறும். 5வதாக, ஆலம் விழுதில் உள்ள முனைகளை கடித்து மென்று சாப்பிட வாய்ப்புண் ஆறும். நாளமரத்து விழுது அந்த முனையில இருக்கும் பாத்தீங்களா, முளைகளை கடித்து மென்று சாப்பிட வாய்ப்புண் ஆறும். சில பேருக்கு அங்க புண்ணெல்லாம் வரும், வாயில எல்லாம் கூட உள்ளெல்லாம் புண்ணு வரும், இல்லை அலர்ஜி, வயிற்று கோளாறு, அது மாதிரி விஷயத்துல. அப்போ நம்ம இதை பண்ணலாம். 6வதாக, முல்லைப்பூ இலையை வாயிலிட்டு மென்று சாப்பிட வாய்ப்புண் குணமாகும். இந்த வாய்ப்புண் பல்வேறு காரணங்கள்லாம் வரலாம். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் குறிப்பிட்டிருக்க மாதிரி இதுல ஏதாவது 1, 2 எடுத்து நம்ம பண்ணும் போது அதோடைய மாற்றங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். 7வதாக, பிஞ்சி கடுக்காயை வாயில் ஒதுக்கி கொண்டு சிறிது சிறிதாக உமிழ்நீரை விழுங்கி வர வாய்ப்புண் ஆறுவதுடன் மலச்சிக்கல் அகலும். ஸோ இப்போ கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம், மலச்சிக்கல். அதனால கூட வாய்ப்புண் வரும், வாயில நாற்றம் வரும், இந்த மாதிரிலாம் வரும். 8வதாக, வன்னிக்காயை அல்லது அத்திமர இலையை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த தண்ணீரில் வாயை கொப்பளிக்க வாய்ப்புண், நாக்கு வீக்கம், அது மட்டும் இல்லாம வலி அகலம். வலியும் போவோம், நாக்கு வீங்கி இருக்கிறதும் போகும். ஸோ இதெல்லாம் வாய். இப்ப அந்த வாய்க்குள்ள பற்கள் இருக்குல்ல, பற்களை பத்தி பார்ப்போம். பல் போனால் சொல்லு போச்சு என்னும் முதுமொழிக்கு ஏற்ப பற்களை பாதுகாப்பது மிகவும் அவசியம். வாதம், பித்தம், கபம் அதிகரித்தால் பற்கள் கருமையாக மஞ்சளாக மாறும். வெண்ணிறமாக இருக்கும் பற்களில் ஏற்படும் பாதிப்பு தொண்டைக்கு பரவி சில சமயங்களில் இதயத்தையும் பாதிக்கும். எனவே பற்களை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இதுக்கு என்ன நிவாரணம்னா, 1, இனிப்பு அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு பல் சொத்தை ஏற்படும். எனவே
எது சாப்பிட்டாலும் வாய் கொப்பளித்து பற்களை சுத்தம் செய்ய வேண்டும். 2. தேநீர், காபி போன்றவற்றை அடிக்கடி குடிப்பதும் குளிர்ந்த நீரை குடிப்பதும் கூடாது. 3. பப்பாளி செடியின் பாலை அல்லது எருகம்பாலை தொட்டு வலியுள்ள பல் மீது தடவி வர பல்வலி தீரும். பப்பாளி செடியின் பால் அல்லது எருகம்பாலை தொட்டு வலியுள்ள பல் மீது தடவி வர பல்வலி நீங்கும். 4. ஆலம் மொட்டை அல்லது பாகற்காய் இலையை அல்லது நந்தியாவட்டை வேரை எடுத்து வந்து அடிக்கடி பல்லினால் நன்றாக மென்று வாயிலே அடக்கி வைத்து பிறகு துப்பிட பல்வலி நீங்கும். பிறகு துப்பிடணும். 5. அத்திமரத்து இலையை தண்ணீரில் கொதிக்க வைத்து வெதுவெதுப்பாக இருக்கும்போது வாய் கொப்பளிக்க வாய்ப்புண், பல் ஈறுகளில் சீழ்பிடித்தல் போன்ற நோய்கள் குணமாகும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. 6. வன்னிக்காயை தண்ணீரில் கொதிக்க வைத்து வெதுவெதுப்பாக இருக்கும்போது வாயை கொப்பளிக்க பல் ஈறுகள் வீக்கம் அண்ட் வலி நீங்கும். அது மட்டும் இல்லாம வலி நீங்கும், நாக்கு வாய்ப்புண் ஆறும். 7. வாகை வேர்பட்டையை நீர் விட்டு காய்ச்சி வெதுவெதுப்பாக இருக்கும்போது அதனை கொண்டு வாய் கொப்பளித்து வர வாய்ப்புண் குணமாகும், பல் ஈறு உறுதியாகும். இந்த பல்லு அந்த ஈறு தான் கம்ஸ் தானே பிடிச்சிட்டு இருக்கு, அதுவும் பல்லும் ஈரும் உறுதியா இருக்கும். 8. பப்பாளி பழத்தை தொடர்ந்து 4-5 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பல்கூச்சம் நீங்கிவிடும், சர்க்கரை சத்து சேர்ந்து விடும் என்று பயம் வேண்டாம். 9. வாய்ப்புண் உள்ளவர்களுக்கு காரம் ஆகாது, முடிந்தவரை காரத்தை குறைத்து சாப்பிடுங்கள். தேங்காய் துண்டுகளை சாப்பிட்டு வந்தால் எளிதில் வாய்ப்புண் ஆறும். இப்போ பட்பொடி எப்படி தயாரிக்கிறதுன்றதை பார்ப்போம். 1. விதை நீக்கிய கடுக்காய், 4 தாண்டிக்காய், 4 சுக்கு, 2 மிளகு, 2 மாசிக்காய், 2 அதிமதுர வேர், 2 குச்சி காசுக்கட்டி, 20 கிராம் கல்நார், 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் மருதம்பட்டை, 10 கிராம் ஆகிய பங்கு அளவில் வறுத்து கலந்து பொடித்து சலிக்கவும். தேவையான அளவு இந்து உப்பு, அது இல்லாம சூடன் ஆகியவற்றை கலக்கவும். இதனால் பல் துளக்கி வர பல்வலி, பல் அசைவு, ஈர்வீக்கம், பற்சொத்தை, குருதி முதலியன நீங்கி பற்கள் வலிவு பெறும். பற்பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்றாங்க பாருங்க. 2. பொடித்த கற்பூரம் 1/4 தேக்கரண்டி, வேப்பந்தூள் 1/2 தேக்கரண்டி, உப்புத்தூள் 1/2 தேக்கரண்டி, சர்க்கரை தூள் 1 தேக்கரண்டி அளவில் சேர்த்து 4 துளி எலுமிச்சை சாறு விட்டு கலந்து வாரம் 2 முறையாவது இந்த கலவை பற்பொடியில் பல் தேய்த்து வந்தால் ஈறு வலுவடைவதுடன் பற்களின் கரையும் விலக்கி பற்கள் பளியர் என வெண்மையாகும். இந்த பவுடரை தண்ணீரில் கரைத்து
வாய் கொப்பளிக்க வாய் துர்நாற்றம் மாறும். மூன்றாவதாக கற்றை காம்பு 10 கிராம், படிகாரம் 10 கிராம், சீமை சுண்ணாம்பு 25 கிராம், கிராம்பு 25 கிராம் அளவில் சேர்த்து பொடித்து சலித்து பட்பொடியினால் காலை மாலை பல் தேய்த்து வர இரத்த கசிவு, அது மட்டும் இல்லாமல் பல் ஈறுகளில் புண்கள் குணமாகும். நான்காவதாக ஆலம் விழுது, வேப்பம்பட்டை, கருவேலம்பட்டை, களிப்பாக்கு, காய்ச்சு கட்டி வகைக்கு 50 கிராம், கரிசாலை 25 கிராம், கல்நார் 10 கிராம், உப்பு செந்தூரம் 10 கிராம் ஆகியவற்றை நன்கு அரைத்து பொடியாக்கி இந்த பட்பொடியினால் பல் துளக்கி வர பல்வலி, கூச்சம், பல் ஆடுதல் நீங்கும். ஐந்தாவதாக புங்கம்பட்டையை இடித்து தூளாக்கி நீர் விட்டு காய்ச்சி பாதியாக வற்ற வையுங்கள். அதாவது புங்கம்பட்டையை இடித்து தூளாக்கி நீர் விட்டு காய்ச்சி பாதியாக வற்றும் வரை வையுங்கள். பின் 500 மில்லி நல்லெண்ணெயில் 10 கிராம் கடுக்காய் தூள் சேர்த்து காய்ச்சுங்கள். அது மெழுகு பதம் வரும்போது நாம் முதலில் செய்த பூங்கம்பட்டை கஷாயத்தை சேர்த்து காய்ச்சி இறக்கிவிடவும். இந்த கலவை எண்ணெயை கொண்டு தினமும் 2 வேளை வாய் கொப்பளித்து வர பல்வலி, பல்கூச்சம் ஆகியவை தீர்வதுடன் பல்வேறு பல் ஈறு உறுதியாகும். பல் சொத்தை ஏற்படாமல் தடுக்கும். மக்களே, இன்று நம்ம என்ன பார்த்தோம்? முகம், பற்கள், ஈறுகள், அது இல்லாம வாய்ப்புண், நாக்கில் ஏற்படும் புண் போன்றவற்றை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா பல குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு குறிப்பு உங்களுக்கு சுலபமா பண்ணலாம். அதெல்லாம் செய்யுங்க. இதுல மெயினா பார்த்தீங்கன்னா இந்த அகத்திக்கீரை, பப்பாளி, இந்த வேப்பிள்ளை, ஜாதிக்காய், இதெல்லாம் கிராம்பு, அப்புறமா பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்றாங்க, சுக்கு, அப்புறமா ஒரு சில இப்ப நான் படிச்சதுலயே உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இதெல்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு இந்த வாய் நாற்றமும் வராது, பல்ல ஆடவும் ஆடாது, பல் சொத்தையும் வராது. அது இல்லாம பல்லு பளீர்னு இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. சில பேர் கரையா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு எதையோ வாங்குவாங்க, அது என்னன்னே தெரியாது. இதை நீங்களே வீட்டுல சுலபமா செய்யலாம், ஈஸியா செய்யலாம். செஞ்சு வச்சுட்டு முயற்சி பண்ணி பார்க்கலாமே. கரெக்டுங்களா மக்களே? ஸோ இந்த காணொலி உங்க எல்லோருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அடியன் நம்புறேன். ஸோ இப்போ தங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய யோக ரத்னா ரவி. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நீடூழி வாழணும், எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்தோட இருக்கணும் அப்படின்றத உள்ளிருந்து உணர்ந்து ஃபீல் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். எல்லாரும் நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருங்க, சரிங்களா? சந்தோஷமா இருங்க. நீங்க இந்த காணொலியை பிறருக்கு பகிர்ந்துருங்க. ஸோ எல்லாருக்கும் போய் சேரும் இல்லைங்களா? அதனால அந்த புண்ணியம் உங்களுக்கு தான். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஹரி ஓம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா.